என்னோட ஸ்டைல்ல ஆயில்லாம் கம்மியா ஊத்தி ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி செஞ்சேன். நான் தான் செஞ்சேனான்னு எனக்கே ஒரு டவுட்டா இருந்துச்சு. அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. ஸோ எப்படி செஞ்சேன்னு சொல்றேன். வாங்க. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் ஊத்திட்டு, அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் இருக்கும் இல்லையா? பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாரி எல்லாத்தையும் நான் வந்து அ தாளிச்சுட்டு, கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோனே வந்துட்டு, நான் 3 பச்சை மிளகாய் போட்டேன். அதுக்கப்புறம் 1 ஆனியன் போட்டு, கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். அடுப்ப சிம்லயும் வச்சு விட்டுட்டேன். ஏன்னா வந்து கொஞ்சம் தான் எண்ணெய் ஊத்திருக்கோம் இல்லையா? ஸோ சிம்லயே ரொம்ப நேரம் வெந்துட்டு இருந்தது. இதுக்கு இடையில என் பையனுக்கு வந்து தூங்கிட்டு இருந்தான். ஸோ எந்திச்சு வந்தோனே அவனுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஓட்ஸ் கஞ்சி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். முக்காவாசி வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 2 டீஸ்பூன் போட்டேன். போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அரை தக்காளி போட்டு திருப்பியும் சிம்ல வச்சு கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். அதுக்கெடையில எனக்கு ஒரு சின்னதா ஒரு டீ. அதுக்கப்புறம் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் வத்தப்பொடி போட்டு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டு, அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு, நல்லா தனியா இன்னும் சிம்லயே போட்டு வதக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தனியா மட்டன் வந்து வேக வச்சிருந்தேன். மட்டன்ல என்னலாம் போட்டேன் அப்டின்னா வந்துட்டு, கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 8 விசில் வச்சிருந்தேன். நல்லா வெந்துருந்துச்சு. கரெக்ட்டா வெந்திருந்தது. அதுக்கப்புறம் அந்த மட்டன் போடுறக்கு முன்னாடியே புதினா இலையும், கொஞ்சம் மல்லி இலையும் போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் போட்டு வதக்குனதுக்கப்புறம் மட்டன போட்டு வதக்கிட்டு, மட்டன்ல இருக்கும் தண்ணி இல்லையா? ஸோ அந்த தண்ணி தான் நம்ம அளந்து ஊத்தணும். ஸோ அரிசி வந்து ஊற வச்சிருந்தேன். பாஸ்மதி அரிசி வந்து 1 கிளாஸ்க்கு 1 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்துங்கன்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி கம்மியா தான் ஊத்துனேன். ஸோ வந்து 1க்கு 1 1/4 கிளாஸ் அளவு வச்சு ஊத்தி ரெடி பண்ணேன். ஒரு அரைவாசி வெந்த உடனே என்ன பண்ணிட்டேன்னா, தோசைக்கல் அடுப்புல வச்சு, தோசைக்கல் மேல அ குக்கர் தூக்கி வச்சு தம் கட்டிட்டேன். ஸோ வந்து அதிலேயே பாதி வெந்துருச்சு. அப்புறம் 3/4வாசி வெந்தோனே அடுப்ப ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஆவிலேயே நல்லா வேக ஆரம்பிச்சுட்டு, லாஸ்ட்டு கொஞ்சம் பிரியாணில வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல நெய் ஊத்தி கிளறி விட்டுட்டு மூடி வச்சிரணும். அப்ப இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டா இருக்கும். செம்ம டேஸ்ட்டா இருந்தது. எனக்கு பிரியாணியோட கிரேவி, முட்டை, அப்புறம் வெங்காய பச்சடி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாரி சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறதையும் இந்த ரெசிபிய செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.